கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின் தங்கலான் திரைப்படத்தோட 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்துக்கு வந்து IFRA அவார்டு வந்து நாமினேட் வந்து ஆகியிருந்துச்சு. இப்போ வந்து அந்த நாமினேட் லிஸ்ட்டில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். அது எப்படி வின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தங்கலான் திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூ, ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்க போகிறது. ஸோ புக்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ விக்ரம் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் வந்து அடிக்க போகிறது. ஸோ வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கலான் திரைப்படம் தமிழகத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து வசூல் வந்து கொடுத்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 130 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 140 கோடிக்கு மேலே வந்து வசூல் வந்து செய்திருக்கு. ஓடிடி ரைட்ஸ், அதுக்கப்புறமா டெலிவிஷன் ரைட்ஸ், இது எதுவுமே இல்லாமல் வெறும் வந்து திரையரங்கில் மட்டுமே வந்து 140 கோடி ரூபாய் மேலே வந்து வசூல் செய்திருக்கு. இதில் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திரைப்படம் வந்து இன்னும் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆகலை. ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகலை. அது வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு மேலே ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஒருவேளை வந்து ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் ஓரளவு பாசிட்டிவான விமர்சனம் பெற்றுவிட்டால் ஒரு பயங்கரமான வெற்றியாக வந்து இருக்கும். ஒரு 200 கோடி வசூல் ஹிந்தியில் மட்டுமே வந்து தங்கலான் திரைப்படம் அடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஹிந்தியில் வந்து தங்கலானுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கா? ஏன்னா வந்து ஒரு திரைப்படம் தமிழில் ரிலீஸ் ஆனால் அந்த திரைப்படத்தை உடனடியாக வந்து அடுத்த நாளே இல்லை வந்து அந்த வீக்கே வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சில திரைப்படங்கள்லாம் டேரெக்டாக வந்து ஹிந்தியிலே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு 15 நாள் கேப்பில் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களே, பெருசாக ஓப்பனிங் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருந்துச்சு. அந்த 15 நாள் எதுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா, படத்தோட ப்ரொமோஷனுக்காக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தமிழகத்தில் தனியாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு ஹிந்தியில் வந்து பயங்கரமான ப்ரெஸ் மீட் வந்து விக்ரம் அவர்கள் அட்டன் பண்ணி ஹிந்திலையும் வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஹிந்தியில் வந்து பெருசாக ஓப்பனிங் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஹிந்தியில் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய புக்கிங் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. புக்கிங் வந்து இப்போ வந்து பார்க்கும்போது வந்து 85% ஆஃப் புக்கிங் வந்து தேட்டர்ஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்து வீக்கெண்ட் இருப்பதால் அடுத்தடுத்தும் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு புக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த புக்கிங் படியே வந்து ஒரு ஃபஸ்ட் டேவே வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்து ஹிந்தியில் வந்து கிடைச்சி விட்டால் அந்த திரைப்படம் வந்து ஹிந்தியிலும் பெருசாக போட்டு ஒரு 150லிருந்து 200 கோடி வந்து ஹிந்தியில் மட்டுமே கலெக்ஷன் பண்ணும். ஸோ இது வந்து தங்கலான் 2க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு பெருசாக வந்து ஹிட் அடிக்க போகுதுன்னு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தங்கலான் திரைப்படத்தோட IFR விருது. ஸோ இந்த IFR விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஈராக்கில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த விருது எதுக்காகனா, பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபிலிமுக்கு வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் வந்து தேர்வாகி இருக்கு. முக்கியமாக வந்து கொரியா ஃபிலிம்ஸ் வந்து தேர்வாகி இருக்கு. ஸோ இதில் வந்து தங்கலான் திரைப்படமும் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்த படக்குழு, அந்த விருது வழங்கும் குழு வந்து ரொம்பவே வந்து பாராட்டி இருக்காங்க தங்கலான. ஸோ இந்த திரைப்படத்தோட எப்படி வந்து நாமினேட் பண்ணுவாங்கன்னா, எப்படி வின் பண்ண வைப்பாங்கன்னா, ஸோ இந்த ஒரு 5 திரைப்படத்தை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த 5 திரைப்படத்தில் அவங்க வந்து ஒரு ரேட்டிங் வந்து போடுவாங்க. இந்த 5 திரைப்படத்துக்கும் ஒரு ரேட்டிங் வந்து 50% வந்து அவங்க போடுவாங்க. அடுத்த 50% வந்து நாம தான் வந்து வாக்கு வந்து போடணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. கொரியா திரைப்படம் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து தங்கலான் திரைப்படம் 3வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தை நம்பர் 1 பொசிஷனில் வர வைக்கணும்னா, ஸோ ரேட்டிங்கை தாண்டி நம்மளோட வாக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் போய் வந்து உங்களோட ஓட்டை வந்து விக்ரம் அவர்களோட தங்கலான் திரைப்படத்துக்கு போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தங்கலான் திரைப்படம் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஃபிலிம் அவார்டு வாங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ யாரெல்லாம் தங்கலான் திரைப்படத்தோ இந்த ஒரு அவார்டு வினிங் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகிற தங்கலான் திரைப்படம் எந்த அளவுக்கு பெருசாக ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற உங்களோட தாத்தும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப். தங்கலான் திரைப்படத்தோட 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்துக்கு வந்து IFRA அவார்டு வந்து நாமினேட் வந்து ஆகியிருந்துச்சு. இப்போ வந்து அந்த நாமினேட் லிஸ்ட்டில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். அது எப்படி வின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தங்கலான் திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூ, ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்க போகிறது. ஸோ புக்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக
தான் பேச போகிறோம். ஸோ விக்ரம் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் வந்து அடிக்கப் போகிறது. ஸோ வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கலான் திரைப்படம் தமிழகத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து வசூல் வந்து கொடுத்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 130 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 140 கோடிக்கு மேலே வந்து வசூல் வந்து செய்திருக்கு. ஓடிடி ரைட்ஸ், அதுக்கப்புறமா டெலிவிஷன் ரைட்ஸ், இது எதுவுமே இல்லாமல் வெறும் வந்து திரையரங்கில் மட்டுமே வந்து 140 கோடி ரூபாய் மேலே வந்து வசூல் செய்திருக்கு. இதில் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திரைப்படம் வந்து இன்னும் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆகலை, ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகலை. அது வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு மேலே ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஒருவேளை வந்து ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் ஓரளவு பாசிட்டிவான விமர்சனம் பெற்றுவிட்டால் ஒரு பயங்கரமான வெற்றியாக வந்து இருக்கும். ஒரு 200 கோடி வசூல் ஹிந்தியில் மட்டுமே வந்து தங்கலான் திரைப்படம் அடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஹிந்தியில் வந்து தங்கலானுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கா? ஏன்னா வந்து ஒரு திரைப்படம் தமிழில் ரிலீஸ் ஆனால் அந்த திரைப்படத்தை உடனடியாக வந்து அடுத்த நாளே இல்லை வந்து அந்த வீக்கே வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சில திரைப்படங்கள்லாம் டேரெக்டாக வந்து ஹிந்தியிலே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு 15 நாள் கேப்பில் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களே, பெருசாக ஓப்பனிங் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருந்துச்சு. அந்த 15 நாள் எதுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா படத்தோட ப்ரொமோஷனுக்காக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தமிழகத்தை தனியாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு ஹிந்தியில் வந்து பயங்கரமான ப்ரெஸ் மீட் வந்து விக்ரம் அவர்கள் அட்டன் பண்ணி ஹிந்திலையும் வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஹிந்தியில் வந்து பெருசாக ஓப்பனிங் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஹிந்தியில் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய புக்கிங் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. புக்கிங் வந்து இப்போ வந்து பார்க்கும்போது வந்து 85% ஆஃப் புக்கிங் வந்து தேட்டர்ஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்து வீக்கெண்ட் இருப்பதால் அடுத்தடுத்தும் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு புக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த புக்கிங் படியே வந்து ஒரு ஃபஸ்ட் டேவே வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்து ஹிந்தியில் வந்து கிடைச்சி விட்டால் அந்த திரைப்படம் வந்து ஹிந்தியிலும் பெருசாக சக்கப்போடு போட்டு ஒரு 150லேருந்து 200 கோடி வந்து ஹிந்தியில் மட்டுமே கலெக்ஷன் பண்ணோம். ஸோ இது வந்து தங்கலான் 2க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு பெருசாக வந்து ஹிட் அடிக்க போகுதுன்னு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தங்கலான் திரைப்படத்தோட ஐஎஃப்ஆர் விருது. ஸோ இந்த ஐஎஃப்ஆர் விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஈராக்கில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த விருது எதுக்காகனா பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபிலிமுக்கு வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் வந்து தேர்வாகி இருக்கு. முக்கியமாக வந்து கொரியா ஃபிலிம்ஸ் வந்து தேர்வாகி இருக்கு. ஸோ இதில் வந்து தங்கலான் திரைப்படமும் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்த படக்குழு, அந்த விருது வழங்கும் குழு வந்து ரொம்பவே வந்து பாராட்டி இருக்காங்க தங்கலான. ஸோ இந்த திரைப்படத்தோட எப்படி வந்து நாமினேட் பண்ணுவாங்கன்னா, எப்படி வின் பண்ண வைப்பாங்கன்னா, ஸோ இந்த ஒரு 5 திரைப்படத்தை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த 5 திரைப்படத்தில் அவங்க வந்து ஒரு ரேட்டிங் வந்து போடுவாங்க. இந்த 5 திரைப்படத்துக்கும் ஒரு ரேட்டிங் வந்து 50% வந்து அவங்க போடுவாங்க. அடுத்த 50% வந்து நாம் தான் வந்து வாக்கு வந்து போடணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. கொரியா திரைப்படம் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து தங்கலான் திரைப்படம் 3வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தை நம்பர் 1 பொசிஷனில் வர வைக்கணும்னா ஸோ ரேட்டிங்கை தாண்டி நம்மளோட வாக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் போய் வந்து உங்களோட ஓட்டை வந்து விக்ரம் அவர்களோட தங்கலான் திரைப்படத்துக்கு போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தங்கலான் திரைப்படம் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஃபிலிம் அவார்டு வாங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ யாரெல்லாம் தங்கலான் திரைப்படத்தோ இந்த ஒரு அவார்டு வினிங் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகிற தங்கலான் திரைப்படம் எந்த அளவுக்கு பெருசாக ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற உங்களோட தாத்தும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்